வெங்காயம் 2, பச்சை மிளகாய் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் வதக்கி எடுத்து ஆற வச்சிருக்கேன். எண்ணெய் இல்லாமல் வதக்கியிருக்கேன். பழுத்த மிளகால பண்ண தொக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி தொக்கு அதே அளவு ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம், ஜீரக பொடி, வறுத்து அரைச்ச ஜீரக பொடி, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேங்காய். இப்போ அரைச்ச விழுத சேர்க்கிறேன். மிக்சியில் இருக்கிற அந்த மசாலா 1/2 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் குக் பண்ணணும். கலர் பாருங்க எவ்வளோ நன்னா இருக்கு. மிதமான தீயில ஸ்டவ் வச்சிருக்கேன். மூடி போட்டு அரைச்ச மசாலாவை 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். கொதிச்சு கெட்டியாக எடுத்து இப்போ வேக வச்ச ஆஸ்கிராம் அண்டு சன்னா சேர்க்குறேன். ஒரு கம கிரேவியாக இருக்குது. இது ஒன்றா சேர்ந்து மறுபடியும் 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். உப்பு சேர்க்குறேன். நல்லா சேர்ந்து கொதிக்கணும். பழுத்த பச்சை மிளகாய் தொக்கு மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். நீங்களே பார்க்குறீங்க எத்தனை விதத்தில் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன்னு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சீமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.